ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காரில் எங்கே போய்கிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் சிஸ்டரோட மேரேஜுக்கு கல்யாணத்துக்கு சேரீ எடுக்க தாங்க போய்கிட்டுருக்கோம். இவள் தாங்க என் சிஸ்டர், இவளுக்கு தான் மேரேஜ். ஸோ பட்டு எடுக்கிறதுக்காக போய்கிட்டுருக்கோம். ஃபேஸ் எதுக்காக அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஃபேஸ் கொஞ்சம் க்ளோவாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. எதனாண்டி அப்படின்னா, வெயில் அங்கிட்டிருந்து எட்டி பார்த்துச்சா, ஸோ அதனால் ஃபேஸ் கொஞ்சம் க்ளோவாக தெரிஞ்சு எல்லாம் அங்கிட்டு திருப்பி பார்த்துக்கிட்டு இருந்தேன். எங்கள் பாப்பா எப்பயும் போல் கையை சூப்பிக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் என் தம்பி பார்த்திங்கன்னா ஜன்னல் வழியை நல்லா வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தான். இங்கே போத்தீஸ் போனோங்க. மதுரை போய் போத்தீஸ் போயிட்டு, சென்னை சில்க்ஸ் போயிட்டு, அப்புறம் பட்டு சென்டர்னு சொல்லி சனியாக இருந்துச்சு, அங்கே போனோம். அங்கே போய் வீடியோ எடுக்கலை, ஏன்னா என் பிள்ளைங்களை சமாளிக்க என் நேரம் சரியாக இருந்துச்சு. டேவிட் வேற என் கூட வரலையா, ஸோ டைம் சரியாக இருந்துச்சு. லாஸ்ட்டாக போத்தீஸ் போனாங்க. அங்கே வச்சு தான் பாப்பா விளையாடுறத எடுத்தேன். இது எதுவும் தூண் மாதிரி கடைக்குள்ளேயே கட்டி வச்சுருக்காங்கங்க. அதில் ஏறிட்டு பாப்பா ஒரே லூட்டிங்க. அங்கே போய் நாங்கள் என்ன செஞ்சோம்னா, எங்கள் மேரேஜுக்கு தேவையான சாரீஸு, அப்புறம் ஜுவல்ஸு கொஞ்சம் கொஞ்சம்லாம் வாங்கிக்கிட்டோங்க. எங்களுக்கு தேவையான காலையிலங்க நாங்கள் போகும்போது ஒரு 11 பட் ஆனால் திரும்ப வீடுக்கு வரும்போது நைட்டு 11 அவ்வளோ நேரங்க. டைம் போனதே தெரிலங்க. கடைக்குள்ளேயே இருக்கனால தெரியலையா. நம்ம பாப்பா செம்ம சேட்டைங்க, சமாளிக்கவே முடியலை. சிஸ்டருக்கு மேரேஜே முடிஞ்சிருச்சு. பட் இப்போ தான் நான் இதையே அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு சிஸ்டரோட மேரேஜ் வீடியோ பார்க்கலாம். அப்புறம் அவளுக்கு நான் என்ன கிஃப்ட் பண்ணேன் இதெல்லாம் பார்க்கலாம், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு. ஓகே, டாட்டா, பாய். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேங்க, அது மட்டும் கேட்டுட்டு போயிடுங்க. போத்தீஸில் சம்மர் சீசன் இல்லையா, நம்ம என்ன பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, நம்ம எடுத்திருக்க ரேட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ண ரேட்டுக்கு ஏற்றாப்புல அங்கே பில் போட்டு நம்மளுக்கு எதாவது கிஃப்ட் தராங்கங்க. நம்ம பில்லுக்கு ஏற்றாப்புல நம்பர் எழுதியிருக்காங்க. அதை கொடுத்து பில்லை காட்டினோம்னா நம்ம கூப்பன் வாங்கிட்டு போய் போத்தீஸில் எங்கே இருக்க போத்தீஸ்னாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கங்க. இவங்க தாங்க எங்கள் பெருமா, எங்கள் சிஸ்டரோட அம்மா. அப்புறம் கீழே இறங்கி வந்தோம். என்ட்ரு ஆகணுன்னே போத்தீஸில் இப்படி ஃபோட்டோ ஷூட் கார்னிவல் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. அங்கே நான், பாப்பா, தம்பி, அப்போ எங்கள் அக்காவோட பாப்பா எல்லோரும் சும்மா ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்கிட்டோங்க. ஆக்சுவலாக என்ட்ரு ஆகும்போதே பண்ண வேண்டியது பண்ணலை, கிளம்பும்போது சும்மா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணோம். சூப்பராக இருந்துச்சுங்க, செம்ம ஜாலியாக போச்சு. மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்திருந்தாங்க. நல்லா ஜாலியாக பேசிட்டு நல்லா ஹோட்டல்லலாம் சாப்பிட்டுட்டு, அன்றைக்கி ஃபுல்லாக ஹோட்டலில் தாங்க சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க.